ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராகவா லாரன்ஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அதில் நான் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொன்ன நியூஸால் எல்லாரும் மிகப்பெரிய அதிர்ச்சியானாங்க. அண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூபர்ஸ் கோபி அண்டு சுதாகர் இவங்களோட பரிதாபங்கள் சேனலில் ராகவா லாரன்ஸை செம்மையாக கலாய்ச்சிருப்பாங்க. அண்டு சடனாக இவங்க ஏன் ராகவா லாரன்ஸை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அதுக்கு விமர்சனமும் வச்சாங்க. பட் ராகவா லாரன்ஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவால் தான் அவங்க ஜஸ்ட் கலாய்த்தாங்க, அது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை அப்படின்றது அவங்க தெளிவா சொன்னாங்க. இப்போ ராகவா லாரன்ஸும் அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோல நான் சொன்ன ஒரு விஷயம் அது சோசியல் மீடியால நிறைய விமர்சனமா மாறி இருக்கு. நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் பேசுறாங்க. அதுக்காக தான் இப்போ நான் கிளாரிஃபை பண்ணி இந்த வீடியோ ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்குல நான் நிக்கல அண்ட் இப்போதைக்கு நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு தெளிவான ஒரு முடிவும் சொல்றாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் பரிதாபங்கள் யூடியூபர்ஸ் கோபி சுதாகர் தான் அப்படின்னு இவங்க மேல ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அண்ட் அவங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல நிறைய பேரை ஜஸ்ட் கலாய்ப்பாங்களே தவிர அவங்கள தப்பா எதுவும் சொன்னதில்லை. அண்ட் அதுக்கு ராகவா லாரன்ஸும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதுக்காக அவங்க மேல பழி போடுறதுன்றது வீண் அப்படின்ட்டு பரிதாபங்கள் சைட்ல இருந்து ரசிகர்கள் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அண்ட் ராகவா லாரன்ஸ் ஃபர்ஸ்டே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி நான் அரசியல்ல நிக்கணுமா வேணாமான்றது மக்கள் கையில தான் இருக்கு, மக்கள் சொன்னா மட்டும்தான் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதை தான் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அதுல பரிதாபங்கள் சேனலும் ஒண்ணு. அந்த ட்ரோலால தான் இப்ப அவரு திருச்சி கிழக்குல நிக்கலையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.